Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேன் சேனல். நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? கண்ணு நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எக்ஸாம்பிள் 534 தான் பார்க்க போகிறோம். பாரு, இந்த பேரபோலிக் கம்யூனிகேஷன் ஆண்டனா ஹேஸ் எ ஃபோக்கஸ் அட் 2 மீட்டர். அதாவது ஆண்டனா வந்து ஒரு பேரபோலா ஃபார்மில் இருக்குது. அதனுடைய ஃபோக்கஸ் வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ்ல இருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஃபோக்கஸ் இருக்கு. அப்புறம் ஆஃப் த ஆண்டனா ஃபைண்ட் த வித், அதாவது இந்த வைடு கண்டுபிடிக்கணும். வித் ஆஃப் த ஆண்டனா 3 மீட்டர் ஃப்ரம் த வெர்டெக்ஸ்ல இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அதனுடைய வைடு என்ன, இதுல தான் கேள்வி. ஒரு பேரபோலா கம்யூனிகேஷன் ஆண்டனா வந்து பேரபோலா ஃபார்ம்ல இருக்கு. அதனுடைய ஃபோக்கஸ் வந்து பாருங்க, வெர்டெக்ஸ்ல இருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே வெர்டெக்ஸ்ல இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வைடு என்ன, இது கேள்வி. நான் வந்து பேரபோலா ரைட் சைட் போட்டிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ் மேல போட்டிருக்கேன். எப்படி வேணாலும் போடலாம். நீ எக்ஸ் ஆக்சிஸ் மேலதான் போடணுமா அப்படின்லாம் கூட கிடையாது. நீ ஒய் ஆக்சிஸ்ல போட்டினாலும் இதே இதுதான் வரும். ஜஸ்ட் ஈக்குவேஷன் தான் மாறும், அவ்வளவுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெர்டெக்ஸ் 0,0, வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பேரபோலா அப்படின்னாவே வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு 2 மீட்டர். புரிஞ்சுதா? இது போட்டீங்கன்னா 1 மார்க், படத்துக்கு 1 மார்க் இருக்கு. ஏ கண்டுபிடிச்சுன்னா 1 மார்க். வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏ. அவன் ஏ வந்து எவ்வளவு கொடுத்துட்டான்? 2ன்னு கொடுத்துட்டான். இது எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கனால 2,0. இப்ப வெர்டெக்ஸ்ல இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வைடு என்ன? அப்ப இது ஒரு y1, இது ஒரு y1. அப்ப 2y1 கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான் கணக்கு. ஏன் இது y1னா yக்கு பேரலா இருக்கிறதுனால இது y1, இது y1. நம்ம கணக்குடைய மேட்ரு என்ன? 2y1 கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கா? அப்ப எக்ஸோடைய வேல்யூ 3a, ஒய்யோடைய வேல்யூ y1. அவ்வளவுதான், 3,y1. இது ஃபோர்த் குவாட்ரன்ட், இது தேவையில்லை, இங்க இருந்தாவே போதும். இதை போட்டினாலும் தப்பு இல்லை, ஏன்னா நம்ம ஸ்கொயர்டு பண்ணும்போது இது வந்து ஃபோர்த் குவாட்ரன்ட் அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ 3, கீழே இருக்கிறனால -y1 எடுத்துக்கலாம். புரியுதா இதுல மெயினே வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏ 2 மீட்டர், ஏ ஈக்குவல் டு 2 மீட்டர். அப்ப 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வைடு, அப்ப இது y1. அப்ப இந்த பாயிண்ட் இதுதான். அப்ப இது 3, இது y1. அப்ப பேரபோலா ஓபன் ரைட் சைடு. நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் சைடு போட்டிருக்கேன். அப்ப தேர்ஃபோர் எக்ஸ் ஆக்சிஸ்ல போட்டதுனால நமக்கு y² ஈக்குவல் டு 4ax. பாசிட்டிவ் அப்படின்னால பிளஸ். பாரு, எக்ஸ் ஆக்சிஸ்ல போட்டிருக்கேன். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ் 4ax, y² தொடங்கணும். புரியுதா தங்கம்? நல்லா மாத்திரணும் சாமி, நல்லா கவனமா பார்த்துக்கோ. எக்ஸ் ஆக்சிஸ்ல போட்டா y² ஈக்குவல்னு எழுதணும், ஒய் ஆக்சிஸ்ல போட்டா x² ஈக்குவல்னு எழுதணும். இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல போட்டிருக்கிறதுனால y² ஈக்குவல் டு பாசிட்டிவ் போட்டிருக்கிறதுனால பிளஸ் 4ax. இட் பாசஸ் த்ரூ 3,y1. அப்ப எக்ஸுக்கு பதிலா 3யும் ஒய்க்கு பதிலா y1 போட்டுக்கோ. அப்ப இங்க y1² ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏவுக்கு பதிலா 2, எக்ஸுக்கு பதிலா 3. அப்ப ரூட் எடுங்க. அப்ப y1 ஈக்குவல் டு 4க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 2. இது ரூட் நீக்க முடியாது, ரூட்டுக்குள்ள 3 2s are 6. அப்ப வித்து வேணும்னா வைடு வேணும்னா 2y1 இல்லையா? அப்ப y1. அப்ப 2y1. அப்ப இதை 2ஆல மல்டிபிள் பண்ணா 4√6 மீட்டர். இவ்வளவுதான் தங்கம். ஹென்ஸ் அப்படியே நீ எழுத வேண்டியதுதான். என்ன? width of the antenna 3 meter from the vertex is 4√6 meter அப்படின்னு எழுதுனீங்கன்னா போதும். இது மார்க். படம் போட்டீங்கன்னா இதுக்கு 3 மார்க்ல தான் கேட்பாங்க. படம் போட்டீங்கன்னா 1 மார்க்கு, ஏ கண்டுபிடிச்சின்னா 1 மார்க்கு, அப்புறம் ஒய்ட கண்டுபிடிச்சிங்கன்னா 1 மார்க்கு. இப்போ இது புரியுதா தங்கம்? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.